Hey guys, so இப்போது எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஓகே, இந்த லெட்டர் நான் ரீட் பண்ணி பார்த்தேன். என்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, பட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி பல பேருக்கு தாட்ஸ் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க, இல்லை வந்து கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறீங்க, அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ரொம்பவே தெளிவாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும்? சிம்பிள், என்கிட்ட அந்த லெட்டர் இருக்குது. எப்பயுமே என் கையில் வந்து ஒரு மொபைல் ஃபோன்ஸ் நான் வச்சுட்டே இருப்பேன். இப்போ என் மொபைல் ஃபோன்ஸில் இப்போ இருக்கிற லெட்டரை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல? எஸ், அஃப்கோர்ஸ். நம்ம அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் நண்பன் ரத்னகுமார், கற்கும் பள்ளம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அது மூலிமா அவங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டதை கற்றுப்பாங்க. ஃபைன், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் கையில் லெட்டரும் இருக்குது, மொபைல் ஃபோன்ஸும் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனை உங்களுக்கு சைடில் வந்து தெரிகிற மாதிரி பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் மொபைல் ஃபோன்ஸில் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னோடய மொபைல் ஃபோன்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆஃபீஸ் லென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நான் அதை போய்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். இது உங்ககிட்ட இல்லைனா ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆஃபீஸ் லென்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் இப்போ நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் லென்ஸ்னு போய்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் கொடுக்கும். ஸோ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய கேமரா, மைக்ரோஃபோன்ஸ் இதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் அலோவ் கொடுத்துக்குங்க. தென் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா எப்படி ஓப்பன் ஆகுமோ அதேமாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த இமேஜஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தது, ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்கும் அதில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் டாப்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் டெக்ஸ்ட் இருக்குது. இதில் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்கும். என்னென்னா அதை தமிழாக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வெறும் டாக்குமெண்ட்டில் வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இருக்குது, அதாவது லெட்டர்ஸ் மட்டும் இருக்குது, நம்பர்ஸ் எதுவும் இல்லை. புதுசாக வந்து ஒரு ஊர் பேர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் ட்ரான்ஸ்லேட், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வாக்கியமாக இருக்கிறத டிக்ஷனரியில் இருக்கிறத ஈஸியாக அதனால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராப் பண்ணுற மூலிமா என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல் டாக்குமெண்ட்டும் வேணும்னா அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லும் கவர் பண்ணிங்க. கவர் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கன்ஃபார்மை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆஃபீஸ் லென்ஸ்லையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஃபைன். ஸோ ஆஃபீஸ் லென்ஸில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டன் கொடுக்கணும். டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து அதை ஸ்கேன் பண்ணிடுச்சு, டன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் இந்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இம்மர்சிவ் ரீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனை பக்கத்தில் ரீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா, இல்லை வந்து உங்கள் நெட்வொர்க் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் இட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைட் பை சைடு ஒரு அந்த லெட்டரையும் வைக்கிறேன், இதில் இருக்கிற வந்து டெக்ஸ்ட்டையும் பார்த்துங்க. லெட்டரில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே இதுலேயும் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில வேர்ட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. அது மோஸ்ட்லி எல்லா வேர்டும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாகவே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸு, கமா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்கள் லெட்டரில் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால் படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது லெட்டரில் இருந்து எல்லாமே இங்கிலீஷில் எனக்கு டெக்ஸ்ட்டாகவே வந்துடுச்சு. நான் வந்து இந்த வீடியோ வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை எனக்கு தமிழில், அதாவது எனக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிம்பிள். மேலே டாப்பில் ஒரு 3 கோடு இருக்கும் பாருங்கள், இம்மர்சிவ் ரீடர் பக்கத்தில் ஒரு 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஏஏ ஃபாண்ட் சைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெத்தாப் மாதிரி போட்டிருக்கும். அது தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புக்கு மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அந்த தேர்ட் ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். ஸோ புக்கு மாதிரி இருக்கிற தேர்ட் ஆப்ஷனை பிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட்னு போட்டு நான் கீழே தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இன்பில்ட்டாகவே தமிழ்னு வரும். இப்போ வேறு ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழோ, தெலுங்கோ, இல்லை வந்து மலையாளம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் இருக்கா? எஸ், மலையாளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எஸ் இருக்குது. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் பை வேர்டுன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணியிருக்கு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பேக் எண்டில் உங்களோட டாக்குமெண்ட் தமிழில் கன்வெர்ட் ஆகிருக்கும், அதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஆப்ஷன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். டாப்பில் கிராஸ் மார்க் சிம்பிள் போட்டிருக்கல, அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது போயிடும். இப்போ தமிழில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் முகவரியை எழுதிய பிறகு 2 வரி அது மாதிரி சொல்லியிருக்கோம். பின்னர் சம்மந்தப்பட்ட அதிகாரியின் அந்த விவரத்திற்கு பிறகு அந்த மாதிரி தமிழில் அழகாக கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இதன் பிறகு மீண்டும் 2 வரி இடைவெளிகளை விடுங்கள், மீண்டும் 2 வரி இடைவெளிகளை விடுங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு, ஸோ என் தாழ்மையான கோரிக்கை, நான் எங்கள் பகுதியில் போஸ்ட்மேன் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இது ரீட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. கீழே ப்ளே ஆப்ஷன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், ஓகேவா? அந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ரீட் பண்ண ஆரம்பிக்கும். முகவரியை எழுதிய பிறகு 2 வரி ஈக்ஸை விட்டு பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அந்த விவரத்திற்கு பிறகு லீ கிளிபார்டன்ட் மற்றும் இடம் 010 இடது பக்கத்தின் ஆணியுடன். இதன் பிறகு மீண்டும் 2 வரி இடைவெளிகளை விட்டுவிடுங்கள். இல் கோழி கடிதம் பொருள் வைக்க மீண்டும் 2 வரி இடைவெளிகளை விட்டுவிட்டு தேர்தலை உரையாற்றவும். 2 வரி இடைவெளிகளை வைத்து கடிதத்தின் லில்லின் உள்ளடக்கத்தை எழுதவும். என் தாழ்மையான கோரிக்கை, நான் எங்கள் பகுதியில் போஸ்ட்மேன் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கடிதம் அல்லது பார்சலை சரியான நேரத்தில் வழங்குவதில்லை. அவர் பல நாட்கள் பணம் ஆர்டர் வைத்திருக்கிறார், அல்லது சில நேரங்களில் அவர் தனது தனிப்பட்ட செலவுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துகிறார். ஓகே, சிம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே புரிஞ்சிருக்கும். அதாவது எங்கள் பகுதியில் போஸ்ட்மேனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அந்த டெலிவரி கொடுக்குறதில்ல, அந்த போஸ்ட் கொடுக்கல, இல்லை மணி ஆர்டர் கொடுக்கறதில்ல, சில சமயம் மணி ஆர்டர் அவரே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, சிம்பிளாக இதே மாதிரி என்ன பண்ணணும்னா உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்களும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புரியலனா அந்த டாக்குமெண்ட்டை கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைட் பை சைடு கையில் வச்சுக்கிட்டு எந்தெந்த பகுதியை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதை பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொத்தமாக இருக்கும்போது எந்த லைன் அது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது தான் க்ராப் பண்ணும்போதே அந்த பார்ட் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுக்க போகிறீங்க, டப்புன்னு க்ராப் பண்ண போகிறீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. இது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் முக்கியமாக இருக்குது, அதனோட தமிழாக்கம் எனக்கு வேணும். இன்னொருத்தரில் போய்ட்டு கேட்கறத விட என்னோடய மொபைல் ஃபோன்ஸ் மூலியமாகவே நான் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் புரியலனாலும் 2-3 டைம்ஸ் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அது படிக்கிறத கேளுங்க. ஸோ அதை கேட்கும்பொழுது உங்களால் வந்து எக்ஸாக்டாக அதில் புரிஞ்சிக்க முடியும். இது யாருக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாகவே தெரியாது, எனக்கு வந்து தமிழில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுன்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி. இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் தட் இதுமாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களால. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினேன். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற லெட்டரை மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இதெல்லாம் ஓகே. இப்போ வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தருக்கு இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இல்லைனா கூட மெயிலில் எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி வந்த மெசேஜை நான் எப்படி தமிழாக்கம் பண்ணி பார்க்குறது, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின வீடியோஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு, அதாவது வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உடனே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற வேர்ல்டுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்தால் தான் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.